May the Almighty bless us all. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. ஃப்ரெண்ட்ஸ், நான் அஜ்மல் சென்னையிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போது ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூஷன் தான் இது. ப்ரீவியஸ் வீடியோவில் நான் பேசின விஷயங்களை பற்றி ஒரு 2 எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோவில் 2 எக்ஸ்ப்ளனேஷன் சொல்ல முடியாது, ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து கரெக்ஷன். சரியா? அதனால் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்து அதில் உள்ள அந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மிஸ்டேக் கரெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அது எத்தனை பேர் நோட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. நோட் பண்ணவங்க இந்த வீடியோவில் நான் அதை கரெக்ட் பண்ணிவிட்டேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கரெக்ஷனை பண்ணிடுறேன். என்ன கரெக்ஷன்னா, நான் போன வீடியோவில் வந்து ப்ராஃபட் முஹம்மத் பீஸ் பி அப்பான் ஹிம் அவங்களுடைய டெத்துக்கு அப்புறம் அந்த கலீஃபா, அதாவது அவங்களுடைய சக்ஸஸராக, அவங்களுக்கு அடுத்து கலீஃபாவான, அவங்களுக்கு அடுத்து லீடரான, அமீரான, தலைவரான, அதாவது அவங்களுடைய சக்ஸஸர் வந்து உஸ்மான் அலி, அதுக்கப்புறம் உமர் அலி அல்லாஹ் தஆலா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பட் தட் இஸ் ராங். அது நான் கொஞ்சம் இட் வாஸ் ஜஸ்ட் அ ஸ்லிப் ஆஃப் த டங். ஆனால் ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராஃபட் முஹம்மத் பீஸ் பி அப்பான் ஹிம் அவங்களுடைய சக்ஸஸர் வந்து அபுபக்கர் அலி அல்லாஹ், அபுபக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க தான் ப்ராஃபட் முஹம்மத் பீஸ் பி அப்பான் ஹிம் அவங்களுக்கு அடுத்து சக்ஸஸர் வந்து அபுபக்கர் அலி அல்லாஹ் அன்ஹு. அதுக்கு அடுத்து தான் உமர் அலி அல்லாஹ் அன்ஹு. அவங்களுக்கு அடுத்து தான் உஸ்மான் அலி அல்லாஹ் அன்ஹு. நான் போன வீடியோவில் கொஞ்சம் ஆர்டர் மாற்றி சொல்லிட்டேன். அது இட் வாஸ் ஜஸ்ட் ஸ்லிப் ஆஃப் த டங். இட் கேன் ஹேப்பன் டு எனிபடி. அது வந்து நான் வந்து உஸ்மான் அலி, அதுக்கப்புறம் வந்து உமர் அலின்னு சொல்லிட்டேன். அது ராங். அப்படி இல்லை. ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அப்புறம் அபுபக்கர் அலி அல்லாஹ் அன்ஹு, அதுக்கப்புறம் உமர் அலி அல்லாஹ் அன்ஹு. இதுதான் ஆர்டர். சரியா? நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி உமர் அலி அல்லாஹ் அன்ஹு அவங்களுடைய பீரியடில் தான், அவங்க கலீஃபாவாக இருந்த பீரியடில் தான் ஜெருசலம் இஸ் ப்ராட் அண்டர் முஸ்லீம் ரூல். சரியா? அது நான் போன வீடியோவில் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். ப்ளீஸ் பேக் வித் மீ. அதை நான் இப்போ கரெக்ட் பண்ணிட்டேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது கரெக்ஷன். அடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா, போன வீடியோவில் நான் கான்ஸ்டிடியூஷனல் சுன்னா அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு அரேபியாவில் மதீனாவில் ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் இருக்கும் பொழுது முஸ்லீம்ஸுக்கு எவ்வளோ ரைட்ஸ் கொடுத்தாங்களோ அதே ரைட்ஸ் வந்து நான் முஸ்லீம்ஸுக்கும் டிஸ்பிலீவர்ஸுக்கும் கொடுத்தாங்க. ஸோ அந்த கான்ஸ்டிடியூஷனல் சுன்னா அப்படின்ற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மாடல் ஆஃப் சுன்னா, ஒரு மாடல் ஆஃப் அ ஸ்டேட் எப்படி இருக்கணும், ஒரு இஸ்லாமிக் ரூலில் ஒரு மாடல் ஆஃப் அ ஸ்டேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க காமிச்சு கொடுத்துட்டு போனாங்க. அவங்க காமிச்சு கொடுத்துட்டு போன அந்த வழிமுறை தான் கான்ஸ்டிடியூஷனல் சுன்னா. அதை பற்றி நான் போன வீடியோவில் பேசியிருந்தேன். சில பேருக்கு டவுட்ஸ் வந்திருக்கலாம். கான்ஸ்டிடியூஷனல் சுன்னா அப்படிங்கும்போது முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க ப்ளஸ் நான் முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க. ஸோ பிலீவர்ஸுக்கும் நான் பிலீவர்ஸும் ஒன்றா இருக்கும்போது அந்த கான்ஸ்டிடியூஷனல் சுன்னா இஸ் அப்ளிகபிள். ஆனால் இங்கே வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஜெருசலம் இஷ்யூவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூஸ், அவங்க பனு இஸ்ரேலைட் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வேதத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து ப்ராஃபட்டும் வந்தது ஒன் காட்கிட்ட தான் வந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதமும் ஒன் காட்கிட்ட தான் வந்தது. ஸோ அதுவும் இஸ்லாம் தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி. அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அனுப்பப்பட்ட ப்ராஃபட்டும் ஒன் காட். தட் ப்ராஃபட் வாஸ் சென்ட் பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதே மாதிரி அவங்களுக்கு உண்டான அந்த டிவைன் ஸ்கிரிப்சரும் வாஸ் சென்ட் பை த ஒன் காட். அவங்களுக்கும் இஸ்லாம் தான் வந்தது. அதே மாதிரி தான் ப்ராஃபட் முஹம்மத் பீஸ் பி அப்பான் ஹிம் அவங்களுக்கும் வந்தது இஸ்லாம் தான். அதை தான் அவங்க ப்ரீச் பண்ணாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இஸ்லாம் டிட் நாட் கம் ஃபார் த ஃபஸ்ட் டைம் வித் ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு முன்னாடி மூசா நபிக்கிட்ட வந்ததும் சரி, ஈசா நபிக்கிட்ட வந்ததும் சரி, தாவூத் நபிக்கிட்ட வந்ததும் சரி, இப்ராஹிம் நபிக்கிட்ட வந்ததும் சரி, இவங்க எல்லாருமே கொண்டு வந்தது இஸ்லாம் தான். என்ன, அவங்களோட வணக்க வழிபாட்டு முறைகளில் மாறுதல் இருந்திருக்கும், வேற்றுமைகள் இருந்திருக்குமே தவிர அவங்க எல்லாருக்கும் இறைவன் கொடுத்த மார்க்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்லாம் தான். என்னது இஸ்லாம்? சப்மிஷன் டு ஒன் காட், சப்மிட்டிங் டு ஒன் காட். அதுதான் இஸ்லாம். அதுதான் அவங்க எல்லாத்துக்குமே வந்தது. ஸோ இப்போது மதீனாவில் முஸ்லீம்ஸ் அண்ட் நான் முஸ்லீம்ஸுக்கு இடையில் கான்ஸ்டியூஷன் சொன்னால் ஓகே. ஆனால் ஜெருசலமில் அந்த கரெக்ட் பிலீவ்ஸு ரைட்டியஸ் கண்டக்ட் உள்ள ஜூஸுக்கும் ஷேர் இருக்குன்னு சொல்கிறீங்க, கரெக்ட் பிலீவ்ஸ் ரைட்டியஸ் கண்டக்ட் உள்ள கிறிஸ்டியன்ஸுக்கும் ஜெருசலமில் ஷேர் இருக்குன்னு சொல்கிறீங்க, முஸ்லீம்ஸுக்கும் அதே மாதிரி ஷேர் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இவங்க எல்லாமே பிலீவர்ஸ் தானே. அப்போ இவங்க எல்லாமே பிலீவர்ஸ் அப்படிங்கும்போது கான்ஸ்டியூஷனல் சொன்னால் எப்படி அப்ளை ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஏன்னா அந்த 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 விஷயத்தில் ப்ராஃபட் முஹம்மத் பீஸ் பி அப்பான் ஹிம் அவங்களோட லைஃப் டைமில் when that constitutional sunnah was applied, அப்போ வந்து தேவர் முஸ்லீம்ஸ் அண்ட் நான் முஸ்லீம்ஸ். ஆனால் இங்கே எல்லாமே பிலீவர்ஸ் அப்படிங்கும்போது எப்படி அப்ளை பண்ணலாம்? நான் சொன்ன அந்த பாயிண்ட் என்னென்னா, அந்த பாயிண்ட் வாஸ்
கான்ஸ்டியூஷனல் சுன்னாவை பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் இந்த ஜெருசலமுக்கு அதை அப்ளை பண்ணலாம், இட் கேன் பி அப்ளை டு ஜெருசலம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னா த பாயிண்ட் வாஸ், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிலீவர்ஸ் நான் பிலீவர்ஸ் இருக்கும்போதே அந்த கான்ஸ்டியூஷனல் சுன்னா அப்ளை பண்ண முடியுது. அப்படிங்கிற பட்சத்தில் ஜூயிஷ் பிலீவர்ஸ், கிறிஸ்டியன் பிலீவர்ஸ், அதாவது ஜூயிஷ் பிலீவர்ஸ் who believe in one God, Christian believers who believes in one God, Muslim believers who believes in one God, இவங்க எல்லாருமே பிலீவர்ஸ். அப்படிங்கும்போது பிலீவர்ஸ் நான் பிலீவர்ஸுக்கு நடுவுலேயே அந்த கான்ஸ்டியூஷனல் சுன்னா அப்ளை பண்ண முடியும். அப்படிங்கும்போது பிலீவர்ஸுக்கு மத்தியில் அந்த கான்ஸ்டியூஷனல் சுன்னா கேன் ஈஸிலி பி அப்ளைடு அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது பிலீவர்ஸுக்கு மத்தியில் இந்த கான்ஸ்டியூஷனல் சுன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜிக் சுன்னா அதை அப்ளை பண்ணும்பொழுது Jews who have righteous conduct and who have correct beliefs, அதே மாதிரி Christians who have righteous conduct and who have correct beliefs, Muslims who have righteous conduct and who have correct beliefs, everybody can have their own share of rights in Jerusalem. அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். சரிங்களா? ஸோ பிலீவர்ஸாகவே இருக்கும்போது அங்கே இருக்கிற எல்லாமே ஜூயிஷ் பிலீவர்ஸ், கிறிஸ்டியன் பிலீவர்ஸ், முஸ்லீம் பிலீவர்ஸ், இவங்க எல்லாமே பிலீவர்ஸாக இருக்கும்போது இந்த கான்ஸ்டியூஷனல் சுன்னாவோ இல்லை நீங்கள் வேறு என்ன டேர்ம் வேணாலும் காயின் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு சுன்னாவை அப்ளை பண்ணுறது இட்ஸ் வெரி ஈஸி அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். இதை நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன், அதனால தான் நான் கொடுத்தேன் இந்த வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அந்த ஜெருசலம் பாலஸ்தீன் இஸ்ரேல் பற்றி நம்ம பேசிட்டோம், போதுமான அளவு பேசிட்டோம். இப்போ இது போதும். இப்போ நம்ம அந்த டாபிக் போகலாம். தஜ்ஜால் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த டாபிக் போயிட்டு இருக்கும்போது நான் அதை கடைசியாக என்ன சொல்லி நான் முடித்தேன், ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ராஃபட் ஜீசஸ் இறைவனால் உயர்த்தி கொள்ளப்படும் போது, இந்த ப்ராஃபட் ஈசா வாஸ் லிஃப்டட் டு த ஹெவன்ஸுங்கிறத விட ப்ராஃபட் ஈசா வாஸ் லிஃப்டட் அன்டு அல்லாஹ் ஹிம்செல்ஃப். அந்த சமயத்தில் அப்படி அவங்க பண்ணும்பொழுது, அந்த மாதிரி அவங்க உயர்த்தி கொள்ளப்படும் போது, ப்ராஃபட் ஈசா இறைவனிடத்தில் உயர்த்தி கொள்ளப்படும் பொழுது, ப்ராஃபட் ஈசாவை ஏற்றுக்கிட்டவங்க அன்னசாரான்னு சொல்லிடுங்க. ப்ராஃபட் ஈசாவை மெஸ்ஸையாவை ஏற்றுக்கிட்டவங்க, அதாவது மெஸ்ஸையாவை ஏற்றுக்கிட்ட, இந்த ப்ராமிஸ்டு மெஸ்ஸையாவை ஏற்றுக்கிட்டவங்க அன்னசாரா கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லியிருந்தேன். ஏற்றுக்காமல் ப்ராஃபட் ஈசாவை கொலை பண்ணணும்னு நினச்சவங்க, அவர் மெஸ்ஸையாவை ஏற்றுக்காதவங்க அல் யஹூத், அதாவது ஜூஸ் அப்படின்னு பிரிக்கப்பட்டாங்க. ஹிஸ்டாரிக்கல் ப்ராசஸில் அந்த மொமெண்ட்டில் தான் அவங்க இப்படி ரெண்டாக பிரிக்கப்பட்டாங்க. அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் prior to that they were collectively called as Banu Israel, Israelite people. அந்த வெரி மொமெண்ட்டில் தான், அந்த ஹிஸ்டாரிக்கல் ப்ராசஸோட வெரி மொமெண்ட்டில் தான் they were split into two, An-Nasara and Al-Yahud, Christians and Jews. இதுதான் நம்ம போன வீடியோவில் நான் பார்த்தோம். கடைசி அதில் தான் நான் முடிச்சிருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் உள்ள ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் ப்ராசஸில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரிங்களா? இப்போது அப்படி அந்த ப்ராஃபட் ஈசாவை இறைவன் தன்னளவில் உயர்த்தி கொள்ளப்பட்ட பிறகு கிறிஸ்டியன்ஸ் அதாவது யாரெல்லாம் மெஸ்ஸியாவை ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்கெல்லாம் they are called as கிறிஸ்டியன்ஸ். அவங்க இறைவன் அவங்கள அப்படியே கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டான். அந்த கான்ஸ்டான்டினோப்பிள் கிறிஸ்டியன்ஸுக்கு சொந்தமானது, விதவுட் எனி ஃபைட், எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் அந்த கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படிங்கிற ஒரு இடம் இறைவன் கிறிஸ்டியன்ஸுக்கு கொடுத்தான். மெஸ்ஸையாவை ஏற்றுக்கிட்ட ப்ராஃபட் ஈசாவை ஏற்றுக்கிட்டவங்கள கான்ஸ்டான்டினோப்பிளுக்கு இறைவன் அனுப்பி வச்சு, எந்த ஒரு சண்டையும் இல்லாமல், ஒரு ஃபைட்டும் இல்லாமல் கான்ஸ்டான்டினோப்பிளை அவங்க கைக்கு எல்லாம் கொடுத்தான். அவங்கள எல்லாம் எடுத்துக்க வச்சோம். இந்த பக்கம் மெஸ்ஸையாவை ஏற்றுக்காத ஜூஸ் அண்ட் அல் யஹூத் இருக்காங்க இல்லையா, அவங்கள இறைவன் they were scattered into bits and pieces all over the world. அவங்கள இறைவன் சின்ன பின்னமாக ஆக்கி விட்டுட்டான். நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி பனு இஸ்ராயில் 2 தடவை குழப்பம் பண்ணுவாங்க. இது குழப்பம் அவர்கள் குழப்பம் விளைவித்த முதல் சந்தர்ப்பம் ப்ராஃபட் சுலைமான் இறப்புக்கு அப்புறம் வந்ததுன்னு நான் சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இது அவங்க குழப்பம் விளைவிப்பதற்கான 2வது சந்தர்ப்பம். இது ப்ராஃபட் ஈசாவை இறைவன் தன்னளவில் உயர்த்தி கொண்ட பிறகு அவங்க குழப்பம் விளைவிக்கிற 2வது சந்தர்ப்பம் இது. அவங்க அதே ஒரு குழப்பம் தான், ப்ராஃபட் ஈசாவை கொலை பண்ணணும்னு நினைச்சது வச்சது, அதே அவங்க பண்ண ஒரு குழப்பம் தான். அந்த குழப்பம் அவங்க பண்ணும்போது திரும்பவும் இறைவனால் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அந்த தண்டனை தான் அவங்க they were scattered into bits and pieces all over the world. உலகம் பூரா சின்ன பின்னமாக்கி சிதறடிக்கப்பட்டார்கள். யார்? யூதர்கள் உலகம் பூரா சின்ன பின்னமாக்கி சிதறடிக்கப்பட்டார்கள். இதை பற்றி தான் குரானில் 21வது அத்தியாயம் 21st சூறாவில்
அல்லம்பியாவில், சூரா அல்லம்பியாவில் 95 and 96th verseல இறைவன் சொல்லியிருப்பான், எவ்வூராரை நாம் அழித்து விட்டோமோ, எவ்வூரை நாம் அழித்து விட்டு எவ்வூராரை நாம் அந்த ஊரை விட்டு வெளியேற்றினோமோ அவர்கள் திரும்பவும் அந்த ஊருக்கு வரவே இயலாது, எதுவரை எனில் யஜூத் மஹஜூத் கூட்டத்தினருக்கு வழி திறந்து விடப்படும் வகையில் அப்படின்ற குரான் வசனம் இந்த ஹிஸ்டாரிக்கல் ப்ராசஸை தான் சொல்லுது. இந்த ஹிஸ்டாரிக்கல் ப்ராசஸை தான் அது கனெக்ட் பண்ணுது. அந்த குரானிக் வர்ஸ் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் ப்ராசஸை தான் கனெக்ட் பண்ணுது. இங்கிலீஷில் சொல்லணும்னா 21st chapterல 95 and 96th verseல Allah says, we have indeed destroyed a city and we have expelled a people, and that people could not enter into that city, and they cannot reclaim it as their own until Gog and Magog are released. இதுதான் குரானில் இருக்கக்கூடிய இந்த வசனம். அது ஹிஸ்டாரிக்கல் ப்ராசஸில் இந்த இன்சிடெண்ட்டை தான் அது குறிப்பிடுறான் இறைவன். நம்ம தான் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். we got to be able to connect the dots. நம்ம ஹிஸ்டாரிக்கல் ப்ராசஸில் உள்ள ஒவ்வொரு டாட்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்து அதற்கு குரானுடைய சப்போர்ட்டையும் நம்ம குரான் மூலமாக கைடன்ஸ் கிடச்சி குரான் அதை சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் நம்மளுக்கு ஈஸியாக ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்ததுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அதான் விஷயம். ஸோ அவங்க வந்து சிதறடிக்கப்பட்டார்கள், சின்ன பின்னமாக சிதறடிக்கப்பட்டார்கள். இதோட ஜூஸை விட்டுருங்க. ஜூஸ் வந்து இறைவனால் 2வது முறை தண்டிக்கப்பட்டு உலகம் எங்கிலும் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு பல பாகங்களாக பிரிக்கப்பட்டு அவங்க அப்படியே வீசி எறியப்பட்டார்கள். இப்போது அந்த யூதர்கள், அந்த அல் யஹூதை கொஞ்ச நேரத்துக்கு விட்டுருங்க. இப்போ இவங்களுக்கு வரும், கான்ஸ்டான்டினோப்பிளுக்கு போனாங்க இல்லையா? கான்ஸ்டான்டினோப்பிளுக்கு போய் அங்கே இருக்கிறாங்க யார்? அன்னசாரா, கிறிஸ்டியன்ஸ் அங்கே இருக்கிறாங்க. அப்படி அங்கே இருக்கும் பொழுது ஹிஸ்டாரிக்கல் ப்ராசஸ் எடுத்து நம்ம பார்க்கும்போது குரான் மூலமாக நம்ம குரான் ஹதீஸ்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஈவன் ப்ராஃபட் ஈசா வானளவில் இறைவன் அளவில் உயர்த்தி கொள்ளப்பட்ட பிறகும் ஒரு 100-200 ஆண்டுகள் வரைக்கும் கிறிஸ்டியானிட்டியில் ஒன் காட் அப்படிங்கிற பிலீஃப் தான் இருந்திருக்குது. எப்போது நல்லா கவனிக்கணும், ப்ராஃபட் ஈசா இறைவன் அளவில் உயர்த்தி கொள்ளப்பட்ட பிறகும் கூட ஒரு 100-200-300 ஆண்டுகள் வரை சப்மிட்டிங் டு ஒன் காட், அதுதான் அவங்களுடைய பிலீஃபாக இருந்தது. ஒரே இறைவனை வணங்குவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்குவது மட்டும்தான் அவர்களுடைய இறை வணக்கமாக, இறை நம்பிக்கையாக இருந்தது. அந்த 200-300 வருஷத்துக்கு அப்புறம் தான் கிறிஸ்டியானிட்டியில் கரப்ஷன் ஏற்பட்டது. என்ன மாதிரி கரப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராஃபட் ஈசாவை அந்த 100-200-300 வருடங்கள் வரையும் அவரை எந்த அந்த கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற அன்னசாராவில் உள்ள யாருமே ப்ராஃபட் ஈசாவை காடுன்னு சொன்னதே கிடையாது. அவங்க வந்து ப்ராஃபட் ஈசாவை ஒரு தூதர், இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் தான் முதல் 100-200-300 வருடங்கள் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ராஃபட் ஈசாவை கடவுளாக்கப்படுகிற ஒரு விஷயம் அரங்கேறுது. அதுக்கப்புறம் அந்த ஃபாதர் சன், அதாவது ப்ராஃபட் ஈசா வந்து சன்னு, அதுக்கப்புறம் ஃபாதர் வந்து காட் தான் ஃபாதர் அப்படின்றது வருது. அதுக்கப்புறம் ஹோலி கோஸ்ட், அந்த நாங்கள் வந்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், ஏஞ்சல் ஜிப்ராயில், அவங்கள தான் நாங்கள் வந்து நாங்கள் அவங்கள ஏஞ்சல் ஜிப்ராயிலுமோ, அவங்க வந்து ஹோலி கோஸ்ட்னு சொல்லுவாங்க, ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க கிறிஸ்டியன்ஸ். ஸோ அங்கே தான் இந்த ட்ரினிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ட்ரினிட்டினா என்னென்னா ஃபாதர் சன் அண்ட் ஹோலி கோஸ்ட், இது மூணையுமே அவங்க கடவுள்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டியன் பீப்புள் வந்து ட்ரினிட்டினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாதர் சன் அண்ட் த ஹோலி கோஸ்ட், அண்ட் 3 of them possess the same status. 3 of them possesses the same status அப்படிங்கிறது தான் அந்த ட்ரினிட்டி. அதாவது இறைவனுக்கும் இறைவனுடைய மகனாக அவங்க எடுத்துக்கொள்கிற ஈசா நபிக்கும், அதுக்கப்புறம் அந்த ஹோலி கோஸ்ட், அந்த ஏஞ்சல் இருக்காங்களே, அவங்க 3 பேருமே கடவுள், 3 பேருக்குமே இறைத்தன்மையில் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்கிறதாக அவங்க கொண்டு வந்தாங்க. அந்த ட்ரினிட்டிங்கிறது ப்ராஃபட் ஈசா இறந்து ஒரு 200-300 வருடங்களுக்கு அப்புறம் தான் வந்தது. இதெல்லாம் நம்ம ஹிஸ்டாரிக்கல் ப்ராசஸில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். தஜ்ஜாலை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 200-300 வருடங்கள் கழித்து இப்படியே வந்ததுக்கப்புறம் ப்ராஃபட் ஈசா இறைவன் அளவில் உயர்த்தி கொள்ளப்பட்ட பிறகு ஒரு 600 ஆண்டுகளுக்கு பிறகு, ஆஃப்டர் 600 years, ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அரேபியாவில் பிறக்கிறாங்க. அவங்கள பற்றின முன்னறிவிப்பு ப்ராஃபட் ஈசாவுக்கு இறைவன் அனுப்பின வேதமான இன்ஜீல், காஸ்பெல், அதில் கூட ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றின முன்னறிவிப்பு இருக்குது, ப்ராஃபஸி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஈசா நபிக்கு அப்புறம் ஒரு 600 வருடங்கள் கழித்து ப்ராஃபட் முஹம்மது பீஸ் பி அப்பான் ஹிம் அவங்க வந்து அரேபியாவில் பிறக்கிறாங்க. அவங்க தன்னுடைய 40வது வயதில் நபியாக அறிவிக்கப்படுறாங்க, அதாவது இறைவனுடைய தூதராக அறிவிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் இறை வேதமான குரான் வந்தது. இதெல்லாம் நடந்தது. சரிங்களா? இதெல்லாம் நடந்தது. இறை வேதமான குரான் வந்தது. இறை வேதமான குரான் வந்ததுக்கப்புறம் அந்த இறை வேதத்தின்படி அவங்க பிரீச் பண்ணாங்க. அவங்களோட வாழ்க்கை நடைமுறை மூலமாக
அவங்களுடைய உம்மத், அவங்களுடைய கம்யூனிட்டி, அவங்களுடைய பீப்புளான முஸ்லீம்ஸுக்கு அவங்க நிறைய விஷயங்களை போதிச்சாங்க, ஏற்றி வச்சாங்க. இஸ்லாம் நிறைய உலகம் பூரா பரவச்சு வச்சது. இது வந்து ப்ராஃபட் முஹம்மத் பீஸ் பி அப்பான் ஹிம் அவங்களோட வரலாறு. இப்போ ப்ராஃபட் முஹம்மத் பீஸ் பி அப்பான் ஹிம் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அதாவது நல்லா கவனிக்கணும், ஈசா நபி இறைவன் அளவில் உயர்த்தி கொள்ளப்பட்டு ஒரு 600 வருடங்கள் கழித்து ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறாங்க, நபியா அறிவிக்கப்பட்டு அவங்க வாழ்ந்து மறைகிறாங்க. அவங்க வாழ்ந்து மறைந்த பிறகு இந்த இயர் 1054, அதாவது 1054, சரிங்களா, ப்ராஃபட் இப்போ ஈசா நபி உயர்த்தி கொள்ளப்பட்டதில் இருந்து தான் கிபி பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட்ன்றதெல்லாம் வருது. ஸோ ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அந்த ஆஃப்டர் கிரைஸ்ட் பிஃபோர் கிரைஸ்ட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ப்ராஃபட் முஹம்மது பீஸ் பி அப்பான் அவங்க இறந்ததுக்கப்புறம் AD 600ல் ப்ராஃபட் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறந்ததுக்கப்புறம் ப்ராஃபட் AD 600ல் அது வந்து ப்ராஃபட் முஹம்மது பீஸ் பி அப்பான் அவங்களுடைய லைஃப் பீரியட், அவங்களுடைய காலகட்டம், அவங்களுடைய பீரியடு. அதில் இருந்து ஒரு 400 இயர்ஸுக்கு அப்புறமா, அதாவது AD 1054 அந்த 1054வது வருடம், சரிங்களா, 1054வது வருடம், அதாவது கிபி 1000 கிறிஸ்துவுக்கு பின் 1554ஆம் வருடம் கான்ஸ்டான்டினோப்பிளில் அந்த ப்ராஃபட் ஈசாவை மெசையாவை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்காக இறைவன் கான்ஸ்டான்டினோப்பிளை ஒதுக்கி அந்த கான்ஸ்டான்டினோப்பிளுக்கு போய் அங்கே வழியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த அன்னசாரா கிறிஸ்டியன் பீப்புள் அங்கே இருக்கும் பொழுது இந்த இயர் 1052ல் அந்த கிறிஸ்டியன்ஸுக்கு மத்தியில் அந்த கிறிஸ்டியானிட்டியிலே ஒரு பிளவு ஏற்படுது. அது வரலாறுல எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் தட் வாஸ் கால்ட் அஸ் கிரேட் ஸ்கிசம்னா பிளவு, பிரிவு. ஸோ வரலாறில் அதை வந்து கிறிஸ்டியானிட்டியில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பிளவாக சொல்லுவாங்க, கிரேட் ஸ்கிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிறிஸ்டியானிட்டியில் ஏற்பட்டது. அங்கே ப்ராஃபட் ஈசா இறைவனால் உயர்த்தி கொள்ளப்படும் பொழுது அந்த இஸ்ரேலைட் பீப்புள் ரெண்டாக பிரிகிறாங்க, கிறிஸ்டியன்ஸ், ஜூஸ்னு. இங்கே இந்த இயர் 1054ல் கிறிஸ்டியானிட்டியே ரெண்டாக உடையுது. அது எப்படி உடையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு சில ஹதீஸ்கள் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபட் முஹம்மது பீஸ் பி அப்பான் ஹிம் அவங்களுடைய ஒரு ஹதீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, 1054ல் அன்னசாரா கான்ஸ்டான்டினோப்பிள் அந்த கிறிஸ்டியன்ஸ் இருக்கும் பொழுது ஒரு குரூப் கிறிஸ்டியன்ஸில் உள்ள ஒரு குரூப் வந்து அந்த கான்ஸ்டான்டினோப்பிளில் இருந்து வெளியேறி வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு போகிறாங்க. அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், இந்த இப்போ நம்ம சொல்கிற அமெரிக்கா, யூரோப்லாம் இருக்குது இல்லையா, யூரோப்பியன் கான்டினென்ட் அமெரிக்காலாம் இருக்கு இல்லையா, அதுதான் வெஸ்டர்ன் வேர்ல்டுன்னு சொல்லுவோம், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். அப்படியே ஒரு குரூப் அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படியே ஸ்ப்ளிட் ஆகி கிறிஸ்டியன்ஸில் ஒரு குரூப் வந்து அப்படியே உடஞ்சி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு போகிறாங்க, வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு போகிறாங்க. இது கிறிஸ்டியானிட்டியில் ஏற்பட்ட அந்த ஸ்கிசம், கிறிஸ்டியானிட்டியில் ஏற்பட்ட பிளவு. ஸோ அப்படி போகிற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு, வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு போகிற அந்த கிறிஸ்டியன்ஸை தே ஆர் கால்ட் அஸ், அந்த கிறிஸ்டியானிட்டி இஸ் கால்ட் அஸ் வெஸ்டர்ன் கிறிஸ்டியானிட்டி, வெஸ்டர்ன் கிறிஸ்டியன் சர்ச் அப்படிம்பாங்க. ஆனால் இன்னொரு குரூப் அந்த கான்ஸ்டான்டினோப்பிள்லேயே அனதர் குரூப் ரிமைண்ட் இன் கான்ஸ்டான்டினோப்பிள். இன்னொரு இந்த கிறிஸ்டியன்ஸில் இன்னொரு குரூப் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு போகாமல் கான்ஸ்டான்டினோப்பிள்லேயே இருக்கிற அந்த குரூப் வந்து ஈஸ்டர்ன் கிறிஸ்டியானிட்டிம்பாங்க, ஈஸ்டர்ன் கிறிஸ்டியன் சர்ச் அப்படிம்பாங்க. இந்த ஈஸ்டர்ன் கிறிஸ்டியன் சர்ச்சை தான் குரானில் வந்து இறைவன் அர்-ரூம் அப்படின்னு சொல்கிறான். 30th சாப்டர் ஆஃப் த குரானில் அர்-ரூம்னே ஒரு சாப்டர் இருக்குது. குரானில் அர்-ரூம்னே ஒரு சூறா இருக்குது. அந்த சூறாவில் 30th சாப்டரில் அர்-ரூம் அப்படின்னு இறைவன் அர்-ரூமை பற்றி சொல்கிறான். அந்த அர்-ரூம்னா வேறு யாரும் இல்லை, கான்ஸ்டான்டினோப்பிளுக்கு ஜெருசலத்துலேருந்து கான்ஸ்டான்டினோப்பிள் போய் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு ஒரு குரூப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் போனதுக்கப்புறம் அங்கே த பீப்புள் ஹூ ரிமைண்ட் இன் கான்ஸ்டான்டினோப்பிள் அவங்க தான் தே ஆர் கால்ட் அஸ் அர்-ரூம். அவங்க தான் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன், அவங்க ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இந்த வெஸ்டர்ன் கிறிஸ்டியானிட்டி வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு போகுது இல்லையா, அவங்க தான் அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் அந்த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த, அதாவது அந்த வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு போன கிறிஸ்டியன்ஸ். அவங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட் வேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ், ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டி. அதுதான் அவங்க கான்ஸ்டான்டினோப்பிள்லேயே இருந்தாங்க, சரிங்களா. ஸோ இது கிறிஸ்டியானிட்டியில் ஏற்பட்ட பிளவு. ஸோ இப்போ இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கிறிஸ்டியானிட்டி எப்படி ரெண்டாக உடஞ்சது அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ கிறிஸ்டியானிட்டியில் ஏற்பட்ட அந்த ஸ்ப்ளிட்டை பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து நம்ம ஃபர்தராக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.